அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. பரவ வருஷம் சித்திரை மாதம் முதல் பங்குனி மாதம் வரை இந்த பஞ்சாங்கம், புது வருட பஞ்சாங்கம் என்னென்ன சொல்லியிருக்குது, என்னென்ன கிரகங்களுடைய அமைப்பு, இந்த வருடத்துக்கு நவநாயகர்கள், ராஜாவாக குரு பகவான், மந்திரியாக செவ்வாய், ஆர்க்கியாதிபதியாக சந்திரன், மேகாதிபதியாக சந்திரன், சன்னியாதிபதியாக சுக்கிரன், சேனாதிபதியாக சந்திரன், ராசாதிபதியாக சூரியன், தன்யாதிபதியாக புதன், நிராசாதிபதியாக சுக்கிரன், பசு நாயகர்கள்ங்கிறது கோபாலன் வருது. இந்த வருடம் ராஜாவாக இருக்கக்கூடிய குதிரைகளுக்கும், மந்திரி யானைகளுக்கும், ஆர்க்கியாதிபதி பட்சிகளுக்கும், மேகாதிபதி வருஷங்களுக்கும், சன்னியாதிபதி பிரஜைகளுக்கும், சேனாதிபதி பசுக்களுக்கும், ராசியாதிபதி சர்ப்பங்களுக்கும், தன்யாதிபதி ஒட்டகங்களுக்கும், நிராசாதிபதி கிரகங்களுக்கும், பசுநாயகர் கோபாலர்கள் கால்நடைகளுக்கும், ஜீவராசிகளுக்கும், வனவினங்களுக்கும் அதிபதியாக திகழ்வார்கள். இந்த வருடம் தேவதை லட்சுமி நாராயணன், சகல ஜீவராசிகள் சுபிட்சம் உண்டாகும். வெளிநாடுகளில் முதலீடு கணிசமாக வர வாய்ப்பு உள்ளது. இவ்வாண்டு குரு ராஜாவாக, சந்திரன் சேனாதிபதியாக, ஆர்க்கியாதிபதியாக, மேகாதிபதியாக 3 நிலைகள் அவர் இருக்கிறார். அதனால் 3 நிலையில் அவர் வசிப்பதால் உயிரினங்கள், உணவுப் பொருட்கள், விருட்சங்களுக்கு சுபிட்சம், அது போன்ற மற்ற நாடுகளிலிருந்து ஒத்துழைப்பு அதிகரிக்கும். மகர சங்கராந்தி புருஷர் நல்ல நேரத்தில் வருவதால் எங்கும் சுபிட்சம் நெருங்கும். பல இடங்களில் உணவு வளங்கள் அமைக்க நேரும். காடுகளில் நல்ல சுபிட்சம் உண்டாகும். கடுக வணிகளில் அவர்களுக்கு அதிகமாக இடியுடன் கூடிய மழை. நவதானியங்கள் விலை அதிகரிக்கும். தங்கம் விலை ஏற்ற இறக்கம் இருக்கும். உலகத்தில் ஆன்மீக பக்தி அதிகரிக்கும். கால்நடை உற்பத்தி அதிகரிக்கும். இந்த வருடம் சுப பலன்கள். இந்த வருடத்துக்கு பல ஆண்டுகளுக்கு இருக்கக்கூடிய தன்மை இந்த பகுதியில் நம்மளுக்கு இருக்கும். இந்த வருடத்துக்குண்டான யுகங்கள் 4. கலியுகம் 17,28,000 வருடம். திரேதாயுதம் 12,96,000 வருடம். துபாராயுதம் 8,64,000 வருடம். கலியுகம் 4,32,000 வருடம். இந்த வருடத்துக்கு களி 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 சொல்கிறோம். கலியுகம் வந்தால் உலகம் அழிஞ்சிடும். ஆனால் இன்னும் எவ்வளோ இருக்குது? இவ்வளோதான் 5000 வருஷம் தாண்டி போயிட்டு இருக்குது. 4,32,000 வருடம் கழிச்சு தான் இந்த உலகம் அழிகிறதுக்குண்டான தோற்றமே உருவாகும். விந்தியா மலைக்கு வடக்கே பர்ஸ்வல் பக்திமானாக ரீதியாய் பரவ வருஷம் பலன்கள். தமிழ்நாட்டில் வெள்ளம் பெருக்கும் வாய்ப்பு உள்ளது. கோவில் சொத்துக்களை முடக்க நேரும். இமாச்சல பிரதேசம், மூணாறு, ஊட்டி, பாலாறு, கொடைக்கானல் குளிர் அதிகமாக இருக்கும். சித்திரை, வைகாசி மாதம், ஆனி மாதங்களில் 3 மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், ஒரிசா, காட்மண்டு அதிகமான மழை பெய்யும். சீனா அருகில் உள்ள தீபக் மலையில் பனிமழை உருக நேரிடும். இந்த வருடம் விந்தியா மலைக்கு தெற்கு சௌரமான சாந்திர ரீதியாக பரவ வருஷம். ஆடி மாதம் 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வருவதால் விவசாயிகளுக்கு நன்மை உண்டாகும். சூறாவளி காற்று, மழை பொழியும். கிழக்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயல் விவரம். இந்த ஆண்டு 23 காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாக்கி 10 காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பலகீனம் அடைந்து 13 காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறி சென்னை, செங்கல்பட்டு,
மாமல்லபுரம், பாண்டிச்சேரி, கடலூர், விழுப்புரம், பண்ருட்டி, மாயவரம், கும்பகோணம், நாகப்பட்டினம், திருவாரூர், கடலோர மாவட்டங்களில் நல்ல மழை பெய்யும். இந்த வருடம் ராஜாவாக இருக்கக்கூடிய குரு பகவான் பல இடங்களில் பணத்துக்கு தட்டுப்பாடு ஏற்படும். மந்திரியாக செவ்வாய் வருவதால் மார்கழி மாதம் 2ஆம் தேதி 2/1/2027 சனிக்கிழமை களத்திர விரயம் என்று பாதிப்பு. செவ்வாய் வக்ரம் அடைகிறார். ரியல் எஸ்டேட் சீராக அமையும். பழைய சொத்துக்கள் மீதான வழக்குகள் தள்ளுபடி ஆகும். பூர்வீக சொத்து பாகப்பிரமணை செய்யலாம். ஆர்க்கியாதிபதி சந்திர பகவான் மழை நடு இரவுல விட்டு விட்டு பெய்யும். குளிர் சாதன பொருட்கள் விலை சற்று உயர வாய்ப்பு உள்ளது. குளிர் சார்ந்த பொருட்கள் என்னென்னவோ இனிப்பு பண்டமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும், குறிப்பாக ஒரு ஐஸ்கிரீம் எடுத்துக்கிட்டாலே அது விலை தட்டுப்பாடு ஏற்படும். மேகங்களுக்கு அதிபதியான சந்திரபான் வருவதால் நல்ல இருள் சூழ்ந்த மேகம் உருவாகும். அதனால் 4 மாதம் மரக்கல் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. உதயத்திற்கு இருக்கிறது. சேனாதிபதியாகவும் ஆர்க்கியாதிபதியாக மேகாதிபதியாக 3 இடத்தில் சந்திர பகவான் இருப்பதால் நல்ல மழை பெய்யும் வாய்ப்பு உள்ளது. மழை நீர் பிழிந்து வீணாக கடலில் கலக்கும் இடங்களில் நல்ல சேமிப்புக்கு உண்டான வழி அரசாங்கம் செய்யணும். பகல் மற்றும் மாலை எல்லா இடங்களிலும் மழை பெய்யும். விமானம் மற்றும் ரயில் போக்குவரத்து பாதிக்கும். மற்ற நாடுகளுக்கும் சில பாதிப்புகள் ஏற்படும். அதனால் இதெல்லாம் நம்ம சற்று கவனமாக இருந்து வரணும். சன்னியாதிபதி சுக்கிரன் வருவதால் மஞ்சள் சம்பந்தப்பட்ட பொருள் உயரும். வியாபாரம் நல்லா இருக்கும். மஞ்சள் சம்பந்தப்பட்ட பொருளுக்கு எதுவாக இருந்தாலும், மஞ்சள் கிழங்கு மஞ்சள், விரலி மஞ்சள் சொல்றது, அதெல்லாம் நல்லா இருக்கும். இராணுவத்துக்கு புதிய ரக ஏவுகணை, போர்க்கப்பல் போன்றவற்றை உற்பத்தி செய்ய அதிகரிக்கும். அதுக்குண்டான தளவாடங்கள் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதியெல்லாம் செய்வாங்க. அந்த சுக்கிர பகவான் அதுக்கு. சந்திரன் சேனாதிபதியாக இருப்பதால் மற்ற நாடுகளில் இருந்து வரக்கூடிய தொல்லை அதிகரிக்கும். அதனால் புதிய ரக உத்திகள் கையாளக்கூடிய தன்மை இந்திய நாட்டுக்கு ஏற்படும். வெளிநாட்டில் பணிபுரியவர்கள் தாயகம் திரும்ப நேரும். பல தொல்லை இந்த வருடம் வருவதால், அதாவது சூரிய பகவான் இராசாதிபதி வருவதால் லாபத்தில் அமர்ந்து இருப்பதால் ஆன்மீக வளரும். தன்யாதிபதி புதன் வருவதால் மீனத்தின் நீசத்துடன் இருப்பதால் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் பல கட்சிகள் சேர்ந்து ஆட்சி அமைக்க நேரிடும். விரயஸ்தானத்தில் நட்பு கிரகமாக இருப்பதால் இனிய பொருட்களுக்கு விலை சற்று ஏறும். புதிதாக குளிர்சாதன வியாபாரம் வரும். அதனால் இந்த விரயம் சம்பந்தப்பட்டது ஆட்சி மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உள்ளது. புதிய கட்சிகள் தொடங்கிய அன்பர்கள் பெரும்பான்மை பெறுவார்கள். அவை வல்லரசு நாடுகள் இந்தியாவுக்கு வளரும். முக்கியமான வியாதிகளுக்கு மருந்து தயாரிக்கும் நேரம். சிறுபான்மை வாழும் இடங்களில் அடிக்கடி போர் மூலம் நல்ல யோகம் காத்திருக்கிறது. நடிப்பு துறையில் உள்ளவர்கள் அரசியலுக்கு, அரசாங்கம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு தன்மதிப்பு உண்டாகும். அதனால் இந்த வருடம் நிறைய பஞ்சாங்க பிரகாரம் எலக்ட்ரானிக் பொருட்கள், கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட பொருள் விலை உயரும். அதனால் சில வீழ்ச்சிகள் சந்திக்க நேரிடும். அரசாங்கத் துறைகளுக்கு பல நெருக்கடிகள் வர வாய்ப்பு உள்ளது. அதனால் பரவ வருஷம் ரிஷபத்தில் சுக்கிர பகவான் புத்தாண்டு வருவதால் தண்ணீர் வீணாகுவதை தடுக்க வேண்டும். பொருளாதார தட்டுப்பாடு அதிகரிக்கும். எதிர்கட்சியினர் ஒரு கூட்டத்தில் அணிவகுத்து நிற்கும். கட்சிகளுக்கு நல்ல ராஜ யோகம் உண்டு. அதனால் கட்சி கூட்டணி தான் அமையும். வைகாசி மாதம் தேய்பிறை சதுர்தேசி திதி வெள்ளிக்கிழமை வருவதால் ஆன்லைன் மோசடி அதிகரிக்கும். அதனால நிறைய ஆன்லைனில் விளையாடுறவங்களுக்கு சற்று ஜாக்கிரதையாக இருக்கணும்.
செவ்வாய்க்கிழமை ஜேஷ்டா சுத்த பிரதமை அப்படின்னு சொல்லுவோம். அதில் செவ்வாய்க்கிழமை வருவதால் வாசனை திரவியம் விலை சற்று ஏறும். ஆசாட சுத்தமை பஞ்சமி சனிக்கிழமை வருவதால் பழைய கோயில்கள் குடமுழுக்கு வைபவம் நடைபெறும். ஆசாட சுத்த நவமி புதன்கிழமை வருவதால் மஞ்சள் விலை நிலையில்லாத வியாபாரமாக இருக்கும். ஆடி மாதம் 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வருவதால் யானைகளின் அட்டகாசம் அதிகரிக்கும். திடீர்னு தீ பயம் ஏற்படும். உணவுகளுக்கு தட்டுப்பாடு அதிகரிக்கும். முதியோர்கள் அவசர இணைப்பு கிடைக்கும். ஆனி மாதம் செவ்வாய்க்கிழமை இந்த ஆண்டு காலமேகம் உற்பத்தியாகி பல சூறாவளி காற்றுடன் மழை பொழிய வாய்ப்புண்டு. ஐப்பசி மாதம் 7ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 10 மணிக்கு மேல் சுவாதி நட்சத்திரம் சூரியன் பகவான் பிரவேசிப்பதால் காலமேகம் உற்பத்தியாகி நல்ல மழை பொழியும். வீணான கடலில் கலக்க நேரும். அனைத்து ஆறுகளையும் வெள்ளப்பெருக்கும் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. விவசாயம் நன்றாக இருக்கும். மற்ற இடங்களுக்கும் மற்ற ஊர்களுக்கும் பொதுவாகவே குளிர் பிரதேசங்களுக்கு நல்ல வருவாய் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. அங்கங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகள் ஒட்டி இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு சற்று பாதிப்பு உண்டாகும். தை அமாவாசை சனிக்கிழமை வருவதால் தொலைத்தொடர்பு துறை அதிநவீன வளர்ச்சி அடையும் நேரம். தைப்பூசம் வெள்ளிக்கிழமை பௌர்ணமியின் சேர்ந்து வருவதால் மின்சார உற்பத்தி ரியல் எஸ்டேட் வியாபாரம் நன்றாக இருக்கும். பல புதிய விண்வெளி ஏவுகணை உற்பத்தி செய்ய நேரும். ஷண்மா மண்டலம் அனைத்து இடங்களையும் சுபிட்சமாக இருக்க வாய்ப்பு உள்ளது. அதனால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நீர்நிலை கவனமாக வைத்து கொள்ளணும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பல தண்ணீர் சம்பந்தப்பட்டது மழைநீர் சேமிப்பு உள்ளது பக்குவப்படுத்தி வைத்து கொள்ளணும். இந்த வருடம் பொதுவாகவே ஆதாயம் விரயம் போன்ற விவரம் பார்ப்போம். மொத்த ஆதாயம் 53, மொத்த விரயம் 56, அதிக பற்றாக்குறை விரயம் 3%. இது ராசி ரீதி பார்க்கும்போது மேசம் விருச்சிகம் பார்க்கும்போது ஆதாயம் 11, விரயம் 5. அதனால் லாபம் இந்த 2 ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் வருவாய் நல்லா இருக்கும். ரிஷப ராசியும் துலா ராசி உள்ளவர்கள் விரயம் 14, ஆதாயம் 5. அதனால் ரிஷபம் துலா ராசிக்காரர்கள் சற்று செலவினங்கள் கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். மிதுனம் கன்னி ராசிக்காரர்களுக்கு ஆதாயம் 8, விரயம் 11. அவர்களும் செலவினங்கள் ஜாக்கிரதையாக பார்த்து கொள்வது சிறந்தது. கடக ராசிக்காரர்கள் ஆதாயம் 8, விரயம் 2. கடக ராசிகள் நன்மை உண்டாகும். சிம்ம ராசிக்காரர்கள் ஆதாயம் 5, விரயம் 5. ஆகவே இரண்டுமே சமமாக உள்ளது. பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். தனுசு மீன ராசிக்காரர்களுக்கு ஆதாயம் 14, விரயம் 11. அவர்கள் நல்லா உண்டாகும். இந்த 2 ராசிக்காரர்களுக்கு ஆதாயம் இருப்பதால் நல்ல ஒரு வருவாய் ஏற்படக்கூடிய தன்மை. மகரம் கும்ப ராசிக்காரர்களுக்கு ஆதாயம் 2, விரயம் 8. ஆகவே கும்பம் மகர ராசிகள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். செலவினங்கள் கட்டுப்படுத்தி கொள்ளணும். இதுதான் இந்த வருடத்துக்கு உண்டான ஆதாயம் விரயம் அப்படிங்கிறது. இதனால் நம்மளுக்கு என்ன ஆதாயம் விரயத்தினால் என்ன அப்படின்னா நாட்டுக்கு நடக்கக்கூடிய விஷயம் இதில் இருக்கு. அதனால் முக்கிய நீர்நிலை தேக்கம், கழிவு நீர் ஏற்படும். புதிய ரக நெருக்கடி கிருமிகள் வைரஸ் கிருமிகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. அதனால் இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு பெரிய தொல்லையாக இருக்கும். ஜீவராசிகளுக்கும் அதிகமான தொல்லை ஏற்பட வாய்ப்பு உள்ளது. இந்த வருடம் நட்சத்திர கந்தய பலன். நட்சத்திர கந்தயம் அஸ்வினி நட்சத்திரம் 3 மாதம் எடுத்துக்கணும். அதாவது மொத்தம் 4 பிரிச்சுக்கணும். ஒரு வருடத்துக்கு 4ஆக பிரித்து கொள்ள வேண்டும் சொல்லக்கூடிய விஷயம். அப்போ இது பார்க்குறது சித்திரை மாதம் முதல் ஆடி மாதம் வரை, ஆனி மாதம் முதல் கார்த்திகை மாதம் வரை, மார்கழி மாதம் வந்து பங்குனி மாதம் வரைக்கும் உண்டான இந்த நட்சத்திர கந்தய பலன். அஸ்வினி நட்சத்திரம் 00
1 ஆதாயம். அதாவது இந்த வருடம் இறுதியில தான் அவர்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும். பரணி நட்சத்திரம் ஆதாயம் கந்தயம் 3, 1, 4 இருக்குது. ஆகவே இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் நல்லா உண்டாகும். 4 மாதமாக பிரித்து கொள்ளணும். கிருத்திகை நட்சத்திரம் 6, முதல் 6, ரெண்டாவது 2, 2. ஆகவே அவர்களுக்கும் நன்மை உண்டு. ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் முதல் 4 மாதம் ஒரு கந்தய பலனே உண்டு, மற்றதெல்லாம் 0 உள்ளது. மிருகஷிஷ நட்சத்திரம் முதல் 4 மாதம் 4ஆம் நம்பர், ரெண்டாவது 1, மூன்றாவது 3. திருவாதிரை நட்சத்திரம் 7, முதல் 4, 2, 1. புனர்பூஷம் 2, 0, 4. பூசம் 5, 1, 2. ஆயிலம் 0, 0, 2, 0, 0. மகம் 3, 0, 0, 3. பூர நட்சத்திரம் 6, 1, 1. உத்திர நட்சத்திரம் 1, 2, 4. அஸ்த நட்சத்திரம் 4, 0, 2. சித்திரை நட்சத்திரம் 7, 1, 0. சுவாதி நட்சத்திரம் 2, 2, 3. விசாக நட்சத்திரம் 5, 0, 1. அனுஷ நட்சத்திரம் 0, 1, 4. கேட்டை நட்சத்திரம் 0, 2, 2. மூல நட்சத்திரம் 6, 0, 0. பூராட நட்சத்திரம் 1, 1, 3. உத்திராட நட்சத்திரம் 4, 2, 1. திருவோண நட்சத்திரம் 7, 0, 4. அவிட்ட நட்சத்திரம் 2, 1, 2. சதய நட்சத்திரம் 5, 2. புரட்டாதி நட்சத்திரம் 0, 0, 3. உத்திரட்டாதி நட்சத்திரம் 3, 1, 1. ரேவதி நட்சத்திரம் 6, 2, 4. ஆகவே முதல் இருக்கக்கூடிய 0 சொன்னால் 4 மாதம் வரை கொஞ்சம் கஷ்டம். ரெண்டாவது 0 வந்தால் ரெண்டாவது 4 மாதம் கஷ்டம். மூன்றாவது 0 வந்தால் மூன்றாவது வருடம் மாதம் கஷ்டம். அதாவது சித்திரை மாதம் முதல் ஆடி மாதம் வரையும் 4 மாதம், ஆனி மாதம் முதல் கார்த்திகை மாதம் வரை ஒரு 4 மாதமும், மார்கழி மாதம் முதல் பங்குனி மாதம் வரை ஒரு 4 மாதம். ஆகவே இந்த 0 நம்பர் வருது, நீங்கள் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். இந்த வருடம் விவசாயிகளுக்கு நல்ல சுபிட்சம் கிடைக்குது. தைத்திருநாள் பரவ வருஷம் 2027 மகர சங்கராந்தி புருஷர் மனசைக்கரணம் நாமயோகம். அந்த நாமகரணத்தோட மித்ரன் என்ற பெயரில் ஆண் எருமை வாகனத்தில் வருகிறார். மீண்டும் ஒரு முறை மகர சங்கராந்தி புருஷர் வனசைக்கரணம் மித்ரன் என்ற பெயரில் ஆண் எருமை வாகனத்தில் பவனி வருகிறார். அதனால் நம்மளுக்கு என்ன நன்மை? இந்த பொங்கல் தைத்திருநாள் 1 மார்கழி மாதம் 30ஆம் தேதி 14/1/2027 வியாழக்கிழமை சுக்லபட்சம் சப்தமி திதி ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் சிவம் நாமயோகம் வனசைக்கரணம் புதன் ஹோரையில் கூடிய நன்னாளில் இரவு 12:23 அதாவது 45 நாழிகை 58 வினாடிக்கு தை மாதம் பிறக்கிறது. அதாவது நடுஜாமத்தில் பிறக்குது. அதாவது மார்கழி மாதம் இரவே பிறக்குது, தை மாதம் அதிகாலை. துலா லக்னத்தில் மீன லக்னத்தின் ராசியில் சித்தயோகம் நல்ல நேரத்தில் சூரிய பகவான் மகர சங்கராந்தி பிரவேசிக்கிறார். பொங்கல் திருநாள் வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 9 மணிக்குள் சந்திரஹோரையில் கும்ப லக்னத்தில் புது பானை அடுப்பில் வைத்து பொங்கல் செய்யவும். இந்த ஆண்டு சித்தயோகத்தில் பிரவேசிப்பதால் எங்கும் நன்மை உண்டாகும். அரசாங்கத்துக்கு புதிய தொழிற்சாலைகள் கோடிக்கணக்கில் வருவாய் கிடைக்கும். அதனால் அரசாங்கமே அனுமதிக்கும் புதிய புதிய தொழிற்சாலை. நம்ம நாடு முன்னேறணும். இவ்வாண்டு குரு பகவான் ஜெகத் உலக ஜாகத்தில் ராஜாவாக பதவி வகிப்பதால் பிரஜைகளுக்கு இவ்வாண்டு வருஷம் முழுவதும் தேவதையாக லட்சுமி நாராயணர் வருவதால் புதிய வியாபாரிகளுக்கு நல்ல வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய ஆதாயம் உண்டு. அதேபோல் சில தொற்று நோய் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால்
பெரியவர்களுக்கு கடுமையாக பாதிப்பார்கள், வயதானவர்களுக்கு சற்று பாதிப்பு உண்டாகும். அவை சற்று ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தன்மை பொங்கல்லாம் வச்சு கொண்டாடணும். ஆகவே காலை 8 மணி இருந்து 9 மணிக்குள்ள சூரிய பகவானுக்கு பூஜை செய்து ஆதித்ய ஹிருதயம் படித்து தீபாராதனை செய்து சாம்பிராணி தூபமெல்லாம் காட்டி நைவேத்தியம் செய்து சூரிய பகவானுக்கு பிரார்த்தனை செய்யணும். ஆகவே இந்த பொங்கல் திருநாள் ஆகவே நல்ல பொங்கல் வைத்து 3 முறை பக்தியுடன் கூற வேண்டும். அதனால் நல்ல ஒரு புஷ்பத்தால் அர்ச்சனையெல்லாம் நம்ம செய்து கொள்ளும்போது இதனால் நம்மளுக்கு ஒரு பெரிய நன்மை உண்டாகும். இந்த மாதத்துக்குண்டான விசேஷம் நல்ல மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு உண்டு. தை மாதமாக இருந்தாலும் விவசாயிகளுக்கு நல்ல வளர்ச்சி உண்டாகும். உத்தராயண காலமும் சரி, தட்சிணாயன காலமாக இருந்தால் சரி, நன்மை தீன்மை நடக்கக்கூடிய தன்மை உண்டாகும். ஆகவே மகர சங்கராந்தி பொங்கல் பண்டிகை ஜென்ம நட்சத்திர பலன் என்ன பார்ப்போம். சதயம், புரட்டாதி, உத்திரட்டாதி இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு தனநாசம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. ரேவதி, அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீஷம் இந்த 6 நட்சத்திரக்காரர்கள் தன லாபம் உண்டாகும், அதான் பணம் அதிகரிக்கும். திருவாதிரை, புனர்பூஷம், பூசம் ஆகிய 3 நட்சத்திரக்காரர்கள் ஸ்தான சலனம் தான் மிதமாக இருக்கும். ஆயில்யம், மகம், பூரம் இந்த உத்திரம், அஸ்தம், சித்திரை இந்த 6 நட்சத்திரக்காரர்களுக்கு ஸ்தான லாபம் இருப்பதை தக்க வைத்துக் கொள்வார்கள். சுவாதி, விசாகம், மனுஷம் ஆகிய இந்த 3 நட்சத்திரக்காரர்கள் ராஜயோகம் அவர்கள் ரொம்ப அருமையான லாபத்தை கொடுக்கும். கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அபிட்டம் இந்த 6 நட்சத்திரம் ராஜவேகமான பதவி உயர்வு கிடைக்கும். ராஜவேகமானம், ராஜயோகம் அந்த மாதிரிலாம் வரும்போது அரசாங்கம் சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பதவி கிடைக்கும். நல்ல வேலையாவது கிடைக்கும். வேலையெல்லாம் தேடிட்டு இருக்குங்கன்னா இந்த தை மாதத்து மேலே முயற்சி செய்யும்போது கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அபிட்டம் இந்த நட்சத்திரக்காரர்கள் அரசாங்கத்துக்கு சம்பந்தப்பட்ட வேலை மிக விரைவாக முடியும். ஆகவே இதுவரை இந்த பஞ்சாங்க குறிப்பு கேட்ட பரவ வருஷத்துக்கு அன்பர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.